வேங்கை வயல் விவகாரத்தில் சிபிசிஐடி சம்மன் அனுப்பிய அடிப்படையில் ஆயுதப்படை பயிற்சி காவலர் விசாரணைக்கு ஆஜராகிறார். வேங்கை வயல் விவகாரத்தில் சிபிசிஐடி போலீசார் ஏற்கனவே 189 நபர்களிடம் விசாரணை செய்து வாக்குமூலங்களை பெற்றுள்ளனர். 31 நபர்களிடம் டிஎன்ஏ பரிசோதனையும் நடத்தப்பட்டது. இதற்கிடையில் அதே ஊரைச் சேர்ந்த ஆயுதப்படை பயிற்சி காவலர் முரளி ராஜாவின் செல்போன் சிபிசிஐடி வசம் ஒப்படைக்கப்பட்டு குரல் மாதிரி பரிசோதனை எடுக்கப்பட்டது. அதேபோன்று அந்த செல்போன் பதிவு ஆதாரத்தை கொண்டு சென்னையில் உள்ள ஆய்வகத்தில் 3 பேரிடம் குரல் மாதிரி பரிசோதனையும் மேற்கொள்ளப்பட்டது. இந்த நிலையில் ஆயுதப்படை பயிற்சி காவலர் முரளி ராஜாவுக்கு சிபிசிஐடி டிஎஸ்பி கல்பனாதத் அனுப்பியிருந்த சம்மன் அடிப்படையில் புதுக்கோட்டையில் உள்ள சிபிசிஐடி அலுவலகத்தில் விசாரணைக்கு ஆஜராகிறார். இதற்கிடையே இந்த வழக்கை பாதிக்கப்பட்ட மக்கள் மீதே குற்றவாளியாக ஆக்க முயற்சிப்பதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வருவதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.